காலேஜ் ஹாஸ்டலில் செம்மையாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோம்பேறி ஹீரோயினாக எடுத்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணால் ஃபோனை கீழே விட்டுறாங்க. ஐயோ ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஃபோனை பார்ப்பாங்கன்னு பார்த்தா எப்போவோ போட்ட காசு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காசை எடுத்து வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சரி சரி கண்ணாடி பார்த்தது போதும், வெளியில் இருக்கவன் கத்துவான் ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. வாசலில் ஒரு பையன் நிற்கிறான்ல, வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட சீனியர். ஹீரோயினுக்கு சீனியர் மேலே ஒரு கண்ணு இருக்கும், பட் சீனியருக்கு அந்த மாதிரிலாம் எந்த தாட்மே இல்லை. சரி வா இன்டர்வியூக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிளில் போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போதைக்கு ஆப்போசிட்டில் வந்த ஒரு சைக்கிளில் மோதி 3 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. யாரா இவன் கொண்டு வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, இவர் கொஞ்சம் அறிவாளி பையன். கீழே விழுந்ததில் சைக்கிள்லாம் அவங்க ட்ரெஸ்ஸும் மாட்டிக்குது, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருது. அதை பார்த்த ஹீரோவா இருமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே இழுவாக இழுத்து ட்ரெஸ்ஸே கிழிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அந்த சைடு ஹீரோவை காமிச்சா அவருக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான எக்ஸாம் போல். அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பையன் என்கிட்ட பென் இல்லை, கொஞ்சம் பென் கடன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்தாப்பா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்தா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன எல்லாம் இப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அது சானிட்டரி நாப்கின். அப்போ தான் செக் பண்ணுறாரு ஹீரோ பேக் மாறிடுச்சுன்னு. போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபஸர் ரூம்குள்ளே வந்துடுறாரு. அந்த சைடு ஹீரோயினை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ நடத்துகிறவங்களா ஹீரோயினை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. யாரா அந்த பொண்ணு ஏதோ சேத்துல உருண்டு எந்திரிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா உன்னோட ஒர்க்ஸ் எல்லாம் காமி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஹீரோவோட ஃபைல். ஐயையோ போச்சே இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஹீரோவும் எக்ஸாம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. இந்த 2 பேரோட மோதல் கடைசியில் என்ன ஆக போகுதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இவங்களோட மோதல் காதலாக மாறுமா இல்லை வேறு வழியாக திரும்பி போயிடுமா அப்படிங்கிற முழு வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் இருக்குது, கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டு போயிருங்க.